ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிஷா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா வீடியோ எடுத்துகிட்டு மூஞ்சை காட்டி நிற்கிற பேசாமல் இருக்குன்னு நினைப்பீங்க. இப்போது இது என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் சொல்லிக்கிறேன் வீடியோவை. இது நான் அக்கா வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு வந்த விளாக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கன்னி சாமி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அழைச்ச விளாக்கு தான் இன்றைக்கி. அந்த மாதிரி விளாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அம்மா வீட்டுக்கு போகிறது. இது அக்கா வீட்டில் எடுக்கிற வீடியோ. அதுக்கப்புறம் ஒரு குட்டி மேக்கப் போட்டுக்கிட்டு என் மூஞ்சிக்கு இந்த மாதிரி மேக்கப் போட்டால் செட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குயிக்காக மேக்கப் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த சைடு ஃபுல்லாக ரொம்ப கருப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காண்டி வச்சு நானே பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாப்பாவை சிரிக்க சொன்னேன். பாப்பாவுமே க்யூட்டாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, மேலே 2 பல், கீழே 2 பல். அவங்க ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி வாங்க போகலாம். இப்போ அம்மா வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் நிற்கிறோம். அக்கா வீட்டுக்காரங்க கொஞ்சம் வெளில போயிருந்தார், இப்போ தான் வந்தாங்க. இது பெரிய அக்கா. அதுக்கப்புறம் நான் பாப்பா நாங்கள் வண்டியில் உட்காந்துட்டோம். வண்டியுமே ஷார்ட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கோம். அக்கா ஊர் பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் மேலே புதுப்பேட்டைக்கு தான் பெரியக்கா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதான் அவங்க ஊர். அங்கேருந்து இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம். நம்ம ஊர் பார்த்திங்கன்னா கல்லையங்குப்பம் அண்ணா நகர்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். சரி வாங்க போகலாம். இப்போ நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இது என்ன விளாக் பார்த்திங்கன்னா, இது கன்னி ஆடுற விளாக்கு. நம்ம ஊரில் கன்னி ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்த விளாக் தான். பார்த்தீங்களா எப்படி கன்னி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சின்ன வயசாக இருக்குள்ள கன்னி ஆடுறது. நாங்கள் ரொம்ப முடிய போகிற எப்படி சொல்கிறதுனா முடிய போகிற இதில் தான் நாங்கள் போனோமே. அதனால் என்னெல்லாம் முடிஞ்ச கொஞ்சம் விளாக் தான் எடுத்தேன். நல்லா சூப்பராக எப்படி சொல்கிறதுனா அதெல்லாம் கேட்க உடம்புலாம் செலுத்துருச்சு. அவங்க கன்னியானதெல்லாம் பார்த்து எனக்கு இங்கே பார்த்தீங்களா இப்படிலாம் சாட்டி போடுறாங்க. இது எல்லாமே என்னோடய சின்ன வயசு மெமரி தான் எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது கண்ணிலாம் அழைச்சி முடிச்சுட்டு சாமிலாம் ஆடி முடித்து அந்த சாமி தண்ணியில் கரைச்சி விடுவாங்க. அதுக்காண்டி தான் இப்போ போகிறாங்க. பார்த்தீங்களா, தரையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அம்மன் சாமி. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நடு தண்ணியில் கரைச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் அதை எடுத்துகிட்டு போய் தண்ணிக்குள்ளே விடுவாங்க. ஆனால் கன்னி அண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த எல்லா கன்னி சாமி பொண்ணுங்களுமே எடுத்துகிட்டு தண்ணியில் தலையை முழுக்க வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாமி மலை ஏறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி 7 கன்னி வச்சுருந்தாங்களா, 7 கன்னி சாமியுமே இது தண்ணியில் கரைச்சி அணைக்க விட்டாங்க. இது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் இல்லை, இது அண்ணன் ஊர். அரங்கமங்கலம் இருக்குது அந்த ஊர். அண்ணன் பொண்ணுமே கல்யாணம் ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா மஞ்சள் கலர் சட்டை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதான் அப்பா. அதுக்கப்புறம் அண்ணி, சித்தி இவங்க எல்லாமே கூப்பிட்டு எல்லாமே பாப்பா மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. அது நம்ம பாப்பா தான். அவளுக்கு கண்ணி இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி தண்ணியில் தலை முழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துல கொஞ்சம் முழுக வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த சாமி அவ்வளோ சீக்கிரம் மலை ஏறாது. அதுக்காண்டி வந்தான். பார்த்திங்கன்னா அந்த அம்மனை மட்டும் முன்னாடி 3 பேர் கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஒரு கலசம் இருக்கும். அந்த கலசையுமே எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இருக்கிற பூ, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம தண்ணியிலே விட்டுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் வராங்க பார்த்தீங்களா. இந்த அண்ணன் சாட்டு அடிப்பாங்களா, அந்த அண்ணமே அவங்கள தலையை ஃபுல்லாக முழுகினா தான் சாமி மலை ஏறும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்கள முழுக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ சீக்கிரம் அந்த அண்ணன் முழுகவே இல்லை. ரொம்ப சாமி ஆக்ரோஷமாக வந்துச்சு. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்குலாம் உடம்புலாம் சிலுக்குது. அந்த இடத்துல பார்த்தோம்ப்பா கைகள்லாம் ஒரு மாதிரி ஒத்தடி தன்னை அறியாமல் அப்படியே உடம்புலாம் சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள நினச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ கையில் கலசம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சாமி அம்மன் சாமி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சாமி ஃபோட்டோ நம்ம தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு வரணும். ஆனால் அப்போ தான் அந்த அண்ணன் நம்ம ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஆக்ரோஷமாக சாமி வரும் பாரு. அந்த அண்ணனுங்க முக்கி பார்த்தாங்க, முக்கவே முடியல. அதுக்கப்புறம் நான் அம்மனை ஃபோக்கஸ் பண்ண வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணனை பாய் தான் எடுத்தேன். முழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் அந்த அண்ணனை வச்சு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாமி ஓரளவுக்கு அந்த உச்சி தலை ஃபுல்லாக தண்ணி தான் சாமி மலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி பார்த்தீங்களா ஆழம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோலாம் ஆழம் இல்லை, இது கொஞ்சம் தான் ஆழம். அதுக்கப்புறம் ஆழத்துக்காண்டி எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, நடு தண்ணியில் தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி அந்த சாமியை நடு தண்ணிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த அண்ணனுக்குமே சாமி வர அந்த சிலையை தண்ணிக்குள்ளே இது பண்ணோம்னா அந்த அண்ணனுக்கு சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாங்க அந்த அண்ணா. அவங்களுமே தரையில் நம்ம முழுகினா தான் மலை ஏறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி எனக்குலாம் ஒரு மாதிரி ரொம்ப பயமாக சிலுத்துருச்சு, ஒரு மாதிரி இதாகிடுச்சு. இந்த வீடியோ எதுக்கு நான் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் சிட்டி சைட்லேருந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்காண்டி மட்டும்தான் இது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் சாமிலாம் மலை ஏறின பிறகு இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம், அண்ணன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அம்மா வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே மாதிரி பம்பெல்லாம் அடித்து ரொம்ப இதாகிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோமே. நான் அந்த வீடியோ வந்து என்றைக்கு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எடுத்தேன். கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மாசி மகத்துக்கெல்லாம் போயிட்டோமா, அதெல்லாம் பொறுமையாக எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை எடுக்கிற வீடியோ, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எடுக்கிற வீடியோ. ஏன்னா திங்கக்கிழமை தான் மாசி மகம் வந்துச்சா, மாசி மகம் போயிட்டு வந்து மறுநாள் நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து பெருமாள் ஏரி இருக்குது பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் ஏரி என்னன்னு சொல்லிட்டா. அது வந்து நம்ம வீட்டு பின்னாடி தான் அந்த பெருமாள் ஏரி இருக்குது. அங்கே தான் மீன் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன் எல்லாமே உயிரோடு. அதுக்கப்புறம் அம்மா மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஈவினிங் டைம் போல், ஒரு 5 மணி போல் இருக்கும். அந்த டைமில் மீன் வாங்கியிருந்தாங்களே. அதுக்கப்புறம் வந்து அவங்க எடை வச்சு கொடுத்தாங்க. இங்கே வந்து 1 கிலோ வந்து 150 ரூபா. ஆனால் அங்கே மற்ற ஊரில் மீன் விலை எவ்வளோ எனக்கு தெரியல. தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்களா, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அத்தை வந்திருந்தாங்க. அத்தைனா என்னோடய ஃபஸ்ட் அக்காவோட மாமியார் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நெல்லிக்காய் கொண்டு வந்தாங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் வந்து வேக வைக்கிறதுக்காண்டி மூடி போட்டு இது பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா குலுக்கிட்டு கழுவிட்டு உப்புலாம் போட்டு நல்லா குலுக்கி வேக வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் சீக்கிரமாக எடுத்து கொடுங்க, இது பண்ணி வைங்க, நானுமே அங்கே எடுத்துகிட்டு போவேன் கம்பெனிக்கு, அங்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடுக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அக்கா வந்து குழம்புக்காண்டி எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. குழம்பு அவங்க ஆல்ரெடி கூட்டி முடிச்சுட்டாங்க. குழம்புமே ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா, நல்லா கொதிக்க பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் மீன் காட்டணும் பார்த்திங்கன்னா, குழம்புக்குன்னு தனியாக மீன் எடுத்து வச்சுட்டாங்க. இது வந்து குழம்புக்கு தலை வால் எல்லாம் போட்டு குழம்புக்கு. இது வந்து வறுக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி விறகடுப்பில் தான் நாங்கள் சமைச்சோம். எல்லாம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அந்த மாதிரி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக எல்லாம் இது பண்ணோம். அதுக்கப்புறம் குழம்பு பண்ண பிறகு பொறுமையாக நம்ம சூடாக சாப்பாடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அக்கா விட்டுட்டாங்க. நைட்டு தான் நாங்கள் சாப்பாடு பண்ணிக்கிட்டோம். மீன் குழம்பு டேஸ்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வச்சு காலைல சாப்பிட்டா மீன் குழம்பு டேஸ்ட் இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து பார்க்குறது வந்து சின்ன அக்கா, அந்தாண்ட பாப்பா 2 பேரும் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அத்தை வந்து அந்த நெல்லிக்காய் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இருந்தாங்கள்ல, அதனால் வந்து தனித்தனியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து நான் வியாழக்கிழமை மணிக்கு நான் அங்கே திண்டுக்கலுக்கு மறுபடியும் நான் போகிறேன், ஊருக்கு போகிறேன். அங்கேயுமே போயிட்டு வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்களா, ஓகேவா? நான் வந்து திங்கட்கிழமை மணிக்கு கண்டிப்பாக போயிடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து உள்ளே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே எடுத்து மடித்து வைப்பாப்பா. அம்மா கொஞ்சம் கேரளெல்லாம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அத்தை வந்து நெல்லிக்காய் வேவிச்சு வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க, இது போடுறதுக்கு ஊறுகாய் போடுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் அத்தை நான் வந்து ஒன்று பண்ணித்தரேன், எடுத்துகிட்டு போ, ஒடிசா போகக்குள்ள எனக்கு பண்ணித்தான் அத்தை. ஏன்னா ஒடிசாவில் வந்து நெல்லிக்காய் இருக்கும், அந்த மாதிரி ஊறுகாய்லாம் பண்ணி யாரும் சாப்பிட மாட்டாங்க. 5 ரூபா பாக்கெட்டு அந்த மாதிரி தான். நான் மேக்ஸிமம் ஒடிசாவில் வந்து பார்த்ததே இல்லை அதிகமாக. இதை ஏன் சாமி சரி அதிகமாக நான் பார்த்ததில்ல. நான் ஒன்றுமே பார்த்ததில்ல அதிகமாக நெல்லிக்காய் சாப்பிட்டு. ஊறுகாய் வேணால் இந்த 5 ரூபா பாக்கெட்டில் வேணால் இருக்கும். அதுக்கப்புறம் அத்தைக்கிட்ட கேட்டால் சரின்னு சொன்னாங்க. அதான் என்னோடய 2வது அக்கா உட்காந்து சமைச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அதான் 2வது அக்கா. அதுக்கப்புறம் அத்தை வந்து ஒன்றா எடுத்து, அது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பக்குவம் எல்லாமே எப்படி பண்ணணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்களுமே பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.